அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்டுடைய முக்கியமான டாப்பிக்கான சிக்னலை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த சிக்னலை பற்றி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட், சிக்னல்னால் என்ன? ரெண்டாவது, சிக்னலை ஏன் ஃபங்க்ஷன் மாதிரி கால் பண்ணுறாங்க? மூணாவது கொஸ்டின், சிக்னலை ஏன் ரியாக்டிவ் ப்ரிமிட்டிவ்னு சொல்கிறாங்க? நாலாவது, சிக்னலை ஏன் ஃபைன் கிரைன்டு ரியாக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க? ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டினையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், சிக்னல்னா என்ன? சிக்னல் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் வேரியபிள். அதை ஏன் நம்ம ஸ்பெஷல் வேரியபிள் சொல்கிறோம்? நார்மல் வேரியபிளுக்கும் ஸ்பெஷல் வேரியபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நார்மல் வேரியபிள் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் நார்மல் வேரியபிளை வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய அப்ளிகேஷன் இருக்கிற எல்லா காம்பனண்ட்டும் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இதுவே நீங்கள் ஸ்பெஷல் வேரியபிளில் நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணிங்கன்னா, அந்த வேரியபிள் எந்த காம்பனண்ட்டில் இருக்கோ அந்த பகுதியை மட்டும் தான் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். இதனால தான் சிக்னலை வந்து ஸ்பெஷல் வேரியபிள்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி, சிக்னலை ஏன் ரியாக்டிவ் ப்ரிமிட்டிவ்னு சொல்கிறாங்க? இப்போ இந்த ரியாக்டிவ் ப்ரிமிட்டிவ் இந்த சென்டென்ஸை நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஃபர்ஸ்ட், ரியாக்டிவ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ப்ரிமிட்டிவ் அப்படின்னா அது ஒரு சிம்பிள் டூல் அல்லது பில்டிங் பிளாக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சிக்னல் வந்து ஆங்குலரில் ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங்கை சிம்பிளாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொன்னோம்னா, இந்த சிக்னலை வந்து செங்கலோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ செங்கல் நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம்? நம்ம வீடு கட்ட போகிறோம், இல்லை காம்பவுண்ட் வால் போட போகிறோம், இல்லை ரூம் கட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய செங்கலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வீடோ ரூமோ கட்டுவோம். அதே மாதிரி தான் சிக்னலும். அதே மாதிரி தான் ஒன்றுக்கு மேற்பட்ட சிக்னலை யூஸ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸான ரியாக்ட் அப்ளிகேஷன் நம்மளால் ஈஸியாக உருவாக்க முடியும். ஸோ அதனால தான் சிக்னலை ரியாக்டிவ் ப்ரிமிட்டிவ்னு சொல்கிறாங்க. இப்போ மூணாவது கொஸ்டின், சிக்னலை ஏன் ஃபைன் கிரைன்டு ரியாக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க? இந்த சிக்னல் வர்றதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு எப்படி வேலை செய்யணும்னா, நம்ம ஒரு வேரியபிளில் வேல்யூ சேஞ்ச் பண்ணோம்னா அது அப்ளிகேஷன் இருக்கிற எல்லா காம்பனண்ட்டையும் செக் பண்ணும், அதுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணும். இதை வந்து ஆண்ட்ராய்டில் டிஃபால்ட் சேஞ்ச் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிக்னல் வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்னலில் வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட சிக்னல் எந்த காம்பனண்ட்ல இருக்கோ அந்த காம்பனண்ட் மட்டும் தான் என்ன பண்ணும், அப்டேட் பண்ணும். அதனால் இதை ஃபைன் கிரைன்டு ரியாக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட் கொஸ்டின், சிக்னலை ஏன் ஃபங்க்ஷன் மாதிரி கால் பண்ணுறது? ஃபர்ஸ்ட், நீங்கள் சிக்னலை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளில் நீங்கள் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா, அந்த வேரியபிளில் வந்து அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகுது. அதுக்கு பதிலாக அது ஒரு சிக்னல் ஆப்ஜெக்டாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த சிக்னல் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம்னா, நம்ம கொடுக்குற வேல்யூவை ட்ராப் பண்ணி வச்சுக்கணும், அதாவது என்கேப்சுலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதனால தான் சிக்னலுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை நம்மளால் நேரடியாக எடுக்கவோ சேஞ்ச் பண்ணவோ முடிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் சிக்னலுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம சிக்னலுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுவே அந்த சிக்னலுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை நான் எடுத்து ஸ்க்ரீனில் காமிக்கணும்னா, அந்த சிக்னல் நீங்கள் எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிங்களோ அந்த வேரியபிளோட நேமு, அது கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஓப்பன் க்ளோஸ் அந்த பாராமீட்டர்ஸ் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, கெட்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. எதுக்காண்டி இது கெட்டர் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்கன்னா, சிக்னல் வந்து நம்ம கொடுத்த வேல்யூவை என்கேப்சுலேட் பண்ணி வச்சுருக்கு, அதாவது ரேப் பண்ணி வச்சுருக்கு. ஸோ ஒரு என்கேப்சுலேட் பண்ண வேல்யூவை நம்ம எடுக்கணும்னா ஃபங்க்ஷன் மூலமாக தான் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எதுக்காண்டி சிக்னலை நம்ம ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுறோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோம்? சிக்னல் என்ன, சிக்னல் எதுக்கு ரியாக்டிவ் ப்ரிமிட்டிவ்னு சொல்கிறாங்க, சிக்னலை எதுக்கு ஃபைன் கிரைன்டு ரியாக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க, சிக்னல் எதுக்கு ஃபங்க்ஷன் மாதிரி கால் பண்ணுறாங்க. இந்த 4 கொஸ்டினுக்கும் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு, நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு சிக்னலை உருவாக்கலாம், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.